மேஜர்லி 3 டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். என்னன்னா, ஒன்று வந்து பேரலல் காம்ப்ளிமெண்டரி டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கிராஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, கிராஸ்ட் டிரான்சாக்ஷன், பேரலல் டிரான்சாக்ஷன், அல்டீரியர் டிரான்சாக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, நம்ம இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வேணா ரொம்ப இந்த வேர்டு எல்லாம் வந்து சில சமயம் வந்து சைக்காலஜிக்கல் வேர்ட்ஸ் கஷ்டமா இருக்கலாம். பட் கான்செப்டை வந்து நீங்க புரிஞ்சுங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி பேரலல் டிரான்சாக்ஷன்ஸை பத்தி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா சிம்பிள். ஹாய், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டா எஸ் ஐ எம் ஃபைன் தேங்க்யூ அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி பேரலல். அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஹவ் யூ பீன் ஏபிள் டு ரைட் தி ரிப்போர்ட்? எஸ் ஐ எம் அபவுட் டு இமெயில் இட் டு யூ. அடல்ட் டு அடல்ட். நீ இந்த ரிப்போர்ட் எழுதிட்டியா? நான் ரிப்போர்ட் எழுதிட்டேன், உங்களுக்கு தான் இப்போ மெயில் அனுப்ப போறேன் அப்படின்னா ரெண்டு பேரும் அடல்ட் டு அடல்ட் மனநிலையில இருந்து பேசுறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. ஹாவ் யூ, நீ ரிப்போர்ட் எழுதிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அவர் அடல்ட் டு அடல்ட் இருந்து பேசுறாங்க. இன்னொருத்தவங்க ஆமா நான் முடிச்சிட்டேன், நான் உங்களுக்கு தான் அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றது அடல்ட் டு அடல்ட் ஈகோ ஸ்டேட். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். would you like to skip this meeting and go watch a film with me instead? இந்த மீட்டிங்கை கட் பண்ணிட்டு நம்ம போய் படம் பார்க்கலாமா? I would love to, I don't want to work anymore, what should we go and see? அப்படின்னா ரெண்டு பேரும் சைல்டு டு சைல்டு. ஓகேங்களா? சைல்டு டு சைல்டு. இது என்ன சைல்டு? ஃப்ரீ சைல்டா, அடாப்டட் சைல்டா, ரிபலியஸ் சைல்டா? ஃப்ரீ சைல்டு. ஓகே, வெரி குட், நைஸ், குட். ஸோ ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃப்ரீ சைல்டு. அப்பா மீட்டிங்ல கிளாஸ்லாம் ரொம்ப போர் அடிக்குதுப்பா, ஆஃப் பண்ணிட்டு படத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது ஃப்ரீ சைல்டு. ஆமாம்மா நானும் தான், வா போகலாம் அப்படின்னா தட் இஸ் த சைல்டு டு சைல்டு. ஸோ இதுவும் வந்து ரெண்டும் சைல்டு டு சைல்டு பேசுறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி காம்ப்ளிமெண்டரி பேரலல் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் 3. you see, okay, you should have your room tidy by now. நீ இப்போதைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ரூம் கிளீனா இருக்கணும், பாத்துக்க. will you stop hassling me? I will do it eventually. ஏமா என்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க, நான் பண்ணுவேன், நான் பண்ணப்போ பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் தட்? பேரண்ட் டு சைல்டு அண்ட் சைல்டு டு பேரண்ட். பண்றோமா அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ தட் இஸ் தி சைல்டு டு பேரண்ட். ஓகே, you'll see some more examples. Okay, kids are lazy. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க kids are lazy these days. இன்னொரு அம்மா சொல்றாங்க ஆமாமா and they are also on drugs இதெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ரெண்டுமே வந்து என்னன்னா, இப்போ they are all on drugsங்கிறது என்னது? ஜட்ஜ்மெண்டல். ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க அவங்க. எல்லா குழந்தைங்களும் ட்ரக்ஸ்ல இருக்காங்களா? இல்ல, they are all on drugs அப்படின்னா எல்லாருமே ட்ரக்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு. எப்பயுமே வந்து ஆல்வேஸ் அப்படின்னு சொன்னாலே நீங்க வந்து பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆல்வேஸ் யூ ஆர் டூயிங் திஸ். உங்க வீட்லயே வந்து பார்த்துருக்கலாம், ஹஸ்பண்டோ இல்லை குழந்தைங்களோ வந்து தலை தோட்டிட்டு குளிச்சுட்டு வந்தோன்னா தலை தோட்டிட்டு துண்டை வந்து பெட்ல போட்டு போயிடுவாங்க. டெய்லி பெட்ல போட்டு போறாடா துண்டை அப்படின்னீங்கன்னா நீங்க பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து சொல்றீங்க. டெய்லி 10 நாள்ல ஏதாவது 2 நாள் காய போட்டிருப்பாங்க கரெக்டா. ஓகேங்களா? இட் இஸ் நாட் டெய்லி, ரைட்? ஸோ அது வந்து பேரண்ட் ஈகோ ஸ்டேட். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ கிட்ஸ் ஆர் லேசி திஸ் டேஸ்னு ஒரு அம்மா சொல்றாங்க. இன்னொருத்தவங்க எஸ் அண்ட் தேர் ஆல் ஆன் ட்ரக்ஸ். அப்போ ரெண்டு பேரும் பேரண்ட். இவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் லேசி, சோம்பேறிங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஸோ முடிவு பண்ணிட்டு பேசினால் அதுக்கு பேர் பேரண்ட். ஸோ பேரண்ட் டு பேரண்ட் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி. ஓகேவா? ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன் தேங்க்ஸ். இது ரெண்டும் அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இதுவும் வந்து காம்ப்ளிமெண்டரி பேரலல் டிரான்சாக்ஷன். ஐ ரியலி லைக் யூ, ஐ லைக் யூ டூ. ஸோ இது வந்து ஒரு சைல்டு டு சைல்டு. ஓகே, வேர் இஸ் தட் ரிப்போர்ட் அப்படின்னு பாஸ் கேட்கிறாரு. ஐ எம் சாரி சார், இட்ஸ் நாட் ஃபினிஷ்ட் அப்படின்னு ஒரு பயந்த டோனோட சொல்றாரு. ஸோ சைல்டு டு பேரண்ட். பாஸ் வந்து ஒரு சுப்பீரியர் சபார்டினேட்டை சைல்டா ட்ரீட் பண்றாரு. அதே நேரத்தில் the subordinate is also accepting that அதே மனநிலையில இருந்து பாஸ வந்து பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல வச்சு ரிப்ளை பண்றாரு. அது வந்து இது பேரலல். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ரைட்? ஸோ தேர் இஸ் நோ எனி கிராஸ் எங்கேயுமே ஆகல, எல்லாமே பேரலா இருக்கு. பாஸ் வந்து பேரண்ட்டை அடுத்த ஆளை சைல்டா ட்ரீட் பண்ணி அந்த மனநிலையில இருந்து பேசுறாரு.
இவரு சபார்டினேட்டும் தான் ஒரு சைல்டு மனநிலையில இருந்து அவர் ஒரு பாஸ், அவர் மேல அவருக்கு மேல ஒரு படியில வச்சு அதை வந்து சுப்பீரியரா பேசுறாரு. ஸோ இட்ஸ் அ வெரி பேரலல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஃபைன். So some more examples we'll see so that you can understand better. What a lousy movie. Lousy movie அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் எடுத்தாச்சு. One of the worst I have ever seen. Again, okay, parent to parent. What is the combination to the safe? அதாவது ஏதோ கேட்கிறாரு, right 15 left 22 analysis. ஓகே, டேட்டாவோட சொல்லுவாங்க. அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன்னா டேட்டாவோட பேசுறது. சைல்ட் டு சைல்டு, வாவ் தட் வாஸ் எக்ஸைட்டிங். அவங்க திருப்பி ரிப்ளை பண்றது சிரிச்சுக்கிட்டே, வாட் அ ட்ரீட் அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ சைல்ட் டு சைல்டு ஈகோ ஸ்டேட். ஓகேவா? ஓகே, நவ் நெக்ஸ்ட் வி வில் சி த செகண்ட் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் த கிராஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேங்களா? கிராஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் என்னன்னா, அகைன் ஓகே, கிராஸ் டிரான்சாக்ஷன்ல தான் கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆறதுங்கிறது. பேரலல்ல வந்து கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆகாது. கரெக்டாக கம்யூனிகேஷன் போய் அடுத்தால ரீச் ஆயிரும். புரிஞ்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்க புரிஞ்சுக்கிறதுல எங்க பிரச்சனை வரும்னா, இந்த ரெண்டாவது மூணாவது வகையான டிரான்சாக்ஷன்ஸ்ல தான் புரிஞ்சுக்கிறது, இந்த கம்யூனிகேஷன் கேப் எல்லாமே இதுல தான் வரும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா கவனிச்சு கேளுங்க. Communication failures are typically caused by cross transaction where partners address ego states other than their partnerism. அவங்க ஒரு பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்தா இவங்க ஆனா வேற ஈகோ ஸ்டேட்டுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, we'll see an example. Have you been able to write that report? The previous example நான் யூஸ் பண்ணேன் இல்லையா, பேரலலுக்கு யூஸ் பண்ணேன். இப்போ இதுல வந்து கிராஸ் ஸ்டார் இருந்தா எப்படி இது பண்ணுவாங்க? Will you stop hassling me? I will do it eventually. Right? ஏன் நசன்னு ஏதாவது கேட்டே இருக்கேங்க, ரிப்போர்ட் ரெடி ஆனா நான் அனுப்புவேன். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா சைல்டு டு பேரண்ட், ஒரு ரிபலியஸ் சைல்டு. ரைட்? ரிப்போர்ட் ரெடி ஆச்சுன்னா அனுப்புவேன், ஏன் சார் கேட்டே இருக்கீங்க திருப்பியும் அப்படின்னு சொல்றது. இட்ஸ் அ சைல்டு டு பேரண்ட். இஃப் யூ டோன்ட், உடனே பாஸ் சொல்றாரு, இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் யூ வில் கெட் ஃபயர்டு. அவர் என்ன ஆயிட்டாரு? அவர் இப்போ பேரண்ட்ல இருந்து சைல்டு ஆயிட்டாரு. ஓகேங்களா? த ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் இஸ் adult to adult. பாஸ் எப்படி கேட்கிறாரு? have you been able to write the report அப்படிங்கறத parallel கேட்கிறாரு, adult to adultல கேட்கிறாரு. ஆனா the subordinate எப்படி ஆன்சர் பண்றாங்க? ஏன் சார் தொண கேட்டே இருக்கீங்க, ரிப்போர்ட் ரெடி ஆச்சுன்னா அனுப்புவேன் சார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அனுப்பிச்சா அது வந்து அவர் வந்து ஒரு ரிபலியஸ் சைல்டுல இருந்து ஒரு பேரண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. அது வந்து கிராஸ் ஆயுது. ஓகேங்களா? அண்ட் உடனே என்ன செய்யறது? பாஸுக்கு கோவம் வந்துருது. அவ அடல்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து இப்ப பேரண்ட் ஈகோ ஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. என்ன, கிரிட்டிக்கல் பேரண்ட்டுக்கு போயிட்டாரு. இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் யூ வில் கெட் ஃபயர்ட் அப்படிங்கிறாரு. ஓகே, அனதர் எக்ஸாம்பிள், இஸ் யுவர் ரூம் டைடி எட்? ரூமை சுத்தம் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட, பேரண்ட் டு சைல்டு. உடனே குழந்தை என்ன சொல்லுது? ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ இட். ஆக்சுவலி இன்னைக்கு இருக்க குழந்தைங்களாம் நிறைய அப்படிதான் பண்றாங்க, நான் பண்ண போறேன் அப்படின்னு கூலா அடல்ட் டு அடல்ட் டிரான்சாக்ஷன்ல பண்றாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க? சொல்றவங்க பேரண்ட் வந்து பேரண்ட் ஈகோ ஸ்டேட்ல இருந்து அந்த குழந்தையோட ஈகோ ஸ்டேட்டுக்கு இப்படி பண்றாங்க, கிராஸ் பண்றாங்க. ஆனா இவங்க அடல்ட் டு அடல்ட், பேரண்ட் வந்து பேரண்டா கன்சிடர் பண்ணல. ஐ கேன் நெவர் ட்ரஸ்ட் யூ டூ திங்ஸ். உன்னை நம்பவே முடியாது, நீ சொல்லுவ அப்புறம் பண்ண மாட்டேன். அகைன் ஓகே, தட் இஸ் தி பாஸ்ட் கான்செப்ட். ஓகேங்களா? முன்னாடி நடந்தது, நீ சொல்லுவ ஆனா நீ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது பாஸ்ட், அதை வச்சு பேசுறோம். ஸோ திஸ் அ பேரண்ட் டு சைல்டு. ஓகே, திருப்பியும் வந்து என்ன குழந்தை என்ன சொல்லுது? why don't you believe anything I say? நான் ஏன் எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறாங்களே, அது வந்து adult to adult transaction. ஓகே, நம்ம இன்னும் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகே, ஒரு டீச்சர் வந்து என்ன சொல்றாரு? go and wash your face and come. அதுக்கு அந்த பார்ட்டிசிபென்ட் என்ன சொல்றாங்க? don't be rude அப்படிங்கிறாங்க. அவங்களும் பேரண்ட் டு சைல்டு. இது உங்களுக்கு தெரியுதா? இந்த டயக்ராம்ல நல்லா தெரியுதா? ஓகே, கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கம்யூனிகேஷன் வந்து கிராஸ் ஆகுது இங்க. ஸோ எப்பயுமே கிராஸ் ஆச்சுன்னா உங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஸ்ட்ரெஸ் ஆகும். ஓகேங்களா? திஸ் கிராஸ் இஸ் அ ஸ்ட்ரெஸ். எப்பெல்லாம் கிராஸ் ஆகுதோ அப்பெல்லாம் கான்ஃபிளிக்ஸ் வரும். ஓகே, அப்பதான் கான்ஃபிளிக்ட் வரும். ஒன்னு என்ன, திஸ் இஸ் த பெயின் ஃபார் எமோஷனல் பெயின். ஓகேங்களா? இந்த கிராஸ் டிரான்சாக்ஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா எமோஷனல் பெயின் வரும்.
இதை டீச்சர் என்ன நினைப்பாங்க, நான் வாஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றேன், இல்லை என்ன திமிரா, டோன்ட் பி ரூட், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசுக்குள்ள ஒரு ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்து வரும். ஓகே, ஸோ தட் வில் பி எ பெயின்ஃபுல் எமோஷன்ஸ், ரைட்? ஸோ என்னன்னைக்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ, நீங்க எப்பெல்லாம் ஒரு டிரான்சாக்ஷனை கிராஸ் பண்றீங்களோ, டிரான்சாக்ஷன்ங்கிறது இங்க கம்யூனிகேஷன் சொல்றோம், கம்யூனிகேஷனை கிராஸ் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் வரும். ஓகே, you should have